ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆர்ஜி டாக்கஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். லாஸ்ட் வீடியோ பார்த்துருப்பீங்க. நம்ம வந்து குளத்தூர் போயிட்டு ஃபிஷ்ஷு டேங்க்கு எல்லா செட்டப்பும் வாங்கியிருப்போம். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா அதை நம்ம செட் பண்ண போகிறோம். ஃபுல் செட்டப் வந்து இன்றைக்கி பண்ண போகிறோம். ஸோ அதுதான் நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அண்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆளில் வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க. அண்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணியும் விடுங்க. ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பிளேஸில் தான் நம்ம வந்து செட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம அந்த டேபிளை வச்சுட்டோம். டேபிள் வந்து லைட்டாக அடித்து அண்டு பேப்பரையும் வந்து சப்போர்ட் கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து அந்த தெர்மோகோல் கட் பண்ணி நம்ம வந்து அதில் செட் பண்ண போகிறோம். பிகாஸ் இதில் வந்து நம்ம டேரெக்டாக வைக்கக்கூடாது. எப்போவுமே இது வந்து போர்டுங்கிறதுனால டேரெக்டாக வைக்கக்கூடாது. தெர்மோகோல் வச்சிங்கன்னா கொஞ்சம் சேஃப்டி. ஸோ எப்படி நான் கட் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ வந்து ஃபஸ்ட்டு இது மாதிரி வச்சுட்டு இங்கே வந்து நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். அண்டு இங்கே மார்க் பண்ணியிருக்கோம். இல்லை கொஞ்சம் லாங் ஸ்கேலாக இருந்தால் எடுத்துக்கோங்க. இப்போதைக்கு லாங் ஸ்கேல் தேட முடியாது, அதனால தான் ஷார்ட்டில் பண்ணுறேன். ஒரு கட்டர் வச்சு கொஞ்சம் முன்னாடி. ஸோ இப்போ கட் பண்ணிட்டோம். கட் பண்ணியாச்சு. ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். டைட்டாக ஃபிக்ஸ் ஆகும். ஸோ பாருங்கள், ஃபுல்லாக டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இது மேலே தான் வந்து நம்ம டேங்க் வைக்க போகிறோம். லைட்டாக அந்த ஷேக் இருக்குது. டேங்க் வெயிட் உட்காந்தோடனே அந்த ஷேக் வந்து நின்றுடும். ஸோ டேங்கை வந்து ப்ளேஸ் பண்ணிடலாம். சொன்ன மாதிரி செம்ம வெயிட் மக்களே. ஸோ ப்ளேஸ் பண்ணிட்டோம். பாருங்கள் கரெக்டாக உட்காந்துருக்கு. ஸோ நம்ம கொஞ்சம் இந்த சைட்லலாம் கொஞ்சம் இடம் பண்ணோம், ஏன்னா ஒயர்லாம் நம்ம உள்ளே போடுறதுக்கு. ஸோ கரெக்டாக ப்ளேஸ் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இது ஏற்கனவே அவர் லைட்டாக வாஷ் பண்ணி தான் கொடுத்தாரு, இருந்தாலும் நம்ம கொஞ்சம் தொடச்சிடலாம். ஸோ இப்போ வந்து ஒரு நல்ல துணியை வச்சு தண்ணி மட்டும் பிழிஞ்சு இதை தொடச்சிக்கலாம். எதுவும் நான் ஷாம்பு அந்த மாதிரி எதுவுமே போடல, ஏன்னா ஏற்கனவே அவர் லைட்டாக வாஷ் பண்ணி தான் கொடுத்தாரு. அங்கேயே ஜஸ்ட்டு தொடச்சி மட்டும் விட்டுருங்க. ஸோ க்ளீனாக தொடச்சாச்சுங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம பெபிள்ஸை வாஷ் பண்ணிவிட்டு பெபிள்ஸை ஆட் பண்ணுவோம். ஸோ இப்போ வந்து அந்த பெபிள்ஸை வந்து நல்லா ஒரு 3 டைம்ஸ் அலசிட்டேன். ஸோ நிறையவே டஸ்ட் இருந்தது. 3 டைம்ஸ் வந்து நம்ம வந்து எந்த தண்ணியில் வந்து ஃபிஷ்ஷை வந்து போட போகிறோம், அதாவது பார்த்திங்கன்னா வெல் வாட்டரு, அப்படி இல்லைன்னா நீங்கள் ஆரோ வாட்டரில் போடலாம் ஃபிஷ்ஷை. நான் வந்து வெல் வாட்டர் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அந்த தண்ணியில் தான் வந்து பெபிள்ஸையும் க்ளீன் பண்ணேன். ஸோ ஒரு 3 டைம்ஸ் க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ வந்து பெபிள்ஸை உள்ளே போட்டுடலாம். ஸோ எப்போவுமே பெபிள்ஸை வந்து நீங்கள் கண்ணாடி உள்ளே, அதாவது டேங்க் உள்ளே போடணுன்னா இந்த மாதிரி ஒரு சின்ன மக் வந்து யூஸ் பண்ணுங்கள். டேரெக்டாக எடுத்து போட்டுக்காதீங்க, ஸ்க்ராச்சஸ் விடும். சில நேரத்தில் உடஞ்சே போடலாம். ஸோ இந்த மாதிரி எடுத்து மெதுவாக விடுங்க. ஸோ இப்போ வந்து பெபிள்ஸ் எல்லாம் வந்து போட்டு வச்சுருக்கோம். அப்படியே செப்பரேட் பண்ணிக்கலாம். ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்ப்ரெட் பண்ணி விட்டோம்னா ஃப்ரண்ட்டில் இருந்து பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்குது. ஸோ இது வந்து கரெக்டு. இன்னும் கொஞ்சம் கம்மியாக வாங்கியிருந்தாலும் வேஸ்ட்டாக இருக்கும், இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக வாங்கியிருந்தாலும் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்திருக்கும். இது வந்து 8 kg 2 feet டேங்குக்கு. ஸோ இது வந்து கரெக்டாக இருக்குது. ஒரு லேயர் மாதிரி இருக்கும்.
எதுக்குன்னா நீங்கள் வந்து மீனோட அழுக்கெல்லாம் உள்ளே போய் தான் சேரும். ஸோ அதுக்கு கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உள்ளே இந்த ஷிப்பை வந்து ஆட் பண்ண போகிறோம். இதை நல்லா வாஷ் பண்ணணும். ஏன்னா அவங்க வெளியில் தான் வச்சுருந்தாங்க, நீங்களே பார்த்துருப்பீங்க. அண்ட் தென் இந்த மாதிரி ஒரு புத்தா ஒன்றும் ஆட் பண்ண போகிறோம். உள்ள ரெண்டுத்தையுமே வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். ஸோ வாஷ் பண்ணியாச்சுங்க. இப்போது ஃபுல்லாக க்ளீனாக வாஷ் பண்ணியாச்சு. உள்ளெல்லாம் கொஞ்சம் டஸ்ட் இருந்தது, அதனால தான் வந்து நம்ம நல்லா வாஷ் பண்ணணும். ஸோ இப்போ வந்து லைட்டாக புதஞ்சா மாதிரி இது வரைக்கும் லைட்டாக கல் வந்து மேலே ஸ்டோன்ஸ் வர மாதிரி வைக்க போகிறோம். ஸோ எப்படி இருக்குது பாருங்கள். லைட்டாக வந்து உள்ளே சிங்க் ஆன மாதிரி இருக்கு பாருங்கள். அப்படி வச்சுட்டோம். அந்த புத்தா வந்து ஏதாவது ஒரு இடத்துல வந்து ப்ளேஸ் பண்ண வேண்டியதான். ஆனால் ஒயிட்டுக்கு ஒயிட்டு அந்தளவுக்கு தெரியல. புத்தா எப்படி வச்சிடலாமா? வச்சா நல்லாயிருக்கா? கரெக்டாக வந்துடுச்சுல. ஸோ மக்களே, இது ஆக்சுவலாக ஒயிட் பெபிள்ஸ்ன்றதுனால கீழே வச்சா தெரியல. ஸோ இது எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது கரெக்டாக இருக்குல்ல? மீன் அந்த ஹோல்ஸில் போயிட்டு வரும். ஸோ நெக்ஸ்ட்டு ஃபில்டர் ரெடி பண்ணுவோம். ஒன்று ஒன்றா பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து டாப் ஃபில்ட்ரு. இதையுமே லைட்டாக வாஷ் பண்ணிவிடுவோம். ஸோ ஆக்சுவலாக இதோட ஒர்க் என்னன்னு உங்களுக்கு சொல்கிறேன். லைட்டாக வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். கொஞ்சம் டஸ்ட்டாக இருக்குது. ஸோ வாஷ் பண்ணியாச்சு. வாஷ் பண்ணிவிட்டு லைட்டாக இந்த ஒயர்லாம் மட்டும் நம்ம வந்து கொஞ்சம் துடைச்சிருவோம். ஏன்னா இது வந்து நம்ம கரண்ட்டில் வந்து சொருக போகிறது. ஸோ லைட்டாக துடைச்சிருவோம். இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து ஃபிக்ஸ் பண்ணிடணும். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த இது வந்து இன்டேக்கை வந்து இப்படி விட்டுடலாம். ஸோ இதுலேருந்து வந்து ஏர் பபிள்ஸ் வரும். ஸோ இங்கே வந்து தண்ணியை சக் பண்ணி எடுத்து வெளியில் மேலே இருக்க ஃபில்டருக்கு வந்து அதை சென்ட் பண்ணோம். கிளியராக உங்களுக்கு சொல்கிறேன் அது எப்படி பண்ணுறது. ஸோ வந்து ஃபில்டர் வந்து மேலே நம்ம அந்த மோட்டர் மட்டும் செட் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து டேங்கோட டாப்பில் வந்து ஏற்கனவே ஒரு இந்த மாதிரி புஷ் வந்து செட் பண்ணி கொடுத்தாரு. அந்த புஷ்லேயே வந்து கண்ணாடி இது வச்சுருவோம். லைட்டு தூக்கி. ஸோ இப்போ வந்து நம்ம டாப் போட்டாச்சு. ஸோ எல்லா சைடுமே வந்து சீட்டிங் ஆகிருக்கான்னு பார்த்துக்குங்க. ஸோ ஒயர்ஸ்லாம் வந்து வெளியே போயிடுச்சு. இந்த பைப் மட்டும் உள்ளே இருக்குது. ஏன்னா இதில் தான் நம்ம வந்து இந்த டாப் ஃபில்டரை வந்து செட் பண்ண போகிறோம். இந்த இடத்துல எப்படி பண்ணுறோன்னு பாருங்கள். இது வந்து டாப் ஃபில்டரோட இங்கே தான் வந்து அந்த இன்லெட் வரும். ஸோ இங்கே தண்ணி விழுந்து இது வந்து ஸ்பாஞ்சு இது வழியாக ஃபில்டர் ஆகி இங்கே வந்து கொட்டும் அங்கே. ஸோ இதை வந்து செட் பண்ணணும். இதில் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா பெபிள்ஸ் மாதிரி ஒன்று இருக்கும், செராமிக்னு சொல்லுவாங்க, அதுவும் போடுவாங்க. ஸோ நம்ம வந்து நார்மலாக வந்து அந்த ஃபில்டர் மட்டும் போட்டிருக்கோம். ஸோ இந்த மாதிரி வைக்கிறோங்க. வச்சுட்டு இதோட பைப் எடுத்து இதில் சொருவிடுறோம். ஸோ இதோட மெக்கானிசம் என்னென்னா, ஒர்க் என்னென்னா, ஆக்சுவலாக இதில் இந்த இடத்துல இருந்து தண்ணியை இதை செட் பண்ணி இந்த பைப்புக்காக வந்து இதில் வரும். தண்ணி வரும்போது இதில் வந்து டஸ்ட்டெலாம் வந்து ஃபில்டர் ஆகி ஸோ இங்கே இந்த அவுட்லெட்டில் கீழே கொட்டிடும். ஸோ இதுதான் இதோட மெக்கானிசம். உள்ளேயே வந்து சில பேர் வந்து இந்த பாக்ஸ் மாதிரி அந்த ஒரு சிலிண்டர் மாதிரி உள்ளே இருக்கும், அதுலேயே வந்து வச்சுருப்பாங்க. இது வந்து தண்ணிக்குள்ளேயே இருக்கிறதுனால தண்ணியில் இருக்கிற அழுக்கே வந்து இதில் ரொட்டேஷன் ஆகும். இது அப்படி கிடையாது. இது வந்து மேலே வந்து வந்ததுனால கொஞ்சம் தண்ணி ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும். அதே நேரத்தில் ஒரு 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 அந்த தண்ணி ஃபால் ஆகிற சவுண்டு கேட்டுகிட்டே இருக்கும் வீட்டில். ஸோ அதெல்லாமே நல்லது. ஸோ அவ்வளோதான் மக்களே. இது
இப்போ வந்து வாட்டர் ஆட் பண்ண போகிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி பார்ப்போம் வாங்க. ஸோ மக்களே, தண்ணி வந்து ஃபில் பண்ண போகிறோம். ஓஸ் பைப் வச்சு தான் பண்ண போகிறோம். இது வந்து நான் வெல் வாட்டர் வந்து டேரெக்டாக வந்து விட போகிறேன். இது வந்து ஃபஸ்ட்டு நான் ஃபில்டர் பண்ணேன். அதாவது இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பாசி இருக்குது. அது வந்து டேங்க்குள்ளே போகக்கூடாதுன்ட்டு லைட்டாக ஒரு ஃபில்டர் மாதிரி போட்டுக்கிறேன். ஏன்னா இது வந்து பழைய ஓஸு, இதில் நிறைய இது இருக்கிறதுனால, பாசி இருக்கிறதுனால இது வேஸ்ட்டாக போயிடும். ஸோ வந்து இந்த மாதிரி போட்டு தான் விட போகிறோம். வாங்க அப்படியே பார்ப்போம். தண்ணி உள்ளே போட்டோம். ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். There's a little hole in my big head. I like to watch the white floor turn red. I like to look at myself from the outside. No signs of life, so step aside. There's a little beat in the big eyes. I think it makes them breathe. ஸோ ஃபுல்லாக வந்து ஃபில் பண்ணிட்டோம். இது வரைக்கும் இன்னும் இது வரைக்கும் ஹைட் இருக்குது. பட்னா இதுவே போதும் மக்களே. ஸோ இதுவே கரெக்டான ஹைட்டு. ஸோ இது போட்டோம் இல்லைங்களா, உள்ளே பாசி பாருங்கள் எவ்வளோ பாசி வந்து இது ஃபில்டர் போடலன்னா உள்ளே போய்டும். ஸோ அதுக்கு தான் வந்து நான் இந்த ஃபில்டர் போட்டது. ஸோ நெக்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி வச்சுருவோம். ஸோ மக்களே, இப்போ வந்து தண்ணி ஃபில் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து மோட்டரும் அண்ட் லைட்டும் வந்து ஆன் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நல்லா தொடச்சிருங்க. ஏன்னா நம்ம தண்ணி ஃபில் பண்ணோம், அதே நேரத்தில் வாஷும் பண்ணோம். ஸோ இது வந்து பியூர் ஒயிட் கலரு அண்ட் இது வந்து மல்டி கலர். முடியுதா? இது ஃபுல் ஒயிட்டு. இப்போ வந்து நம்ம ஃபுல் ஒயிட்லேயே வைக்கலாம். உள்ளே பார்த்தீங்களா இது ஒர்க் ஆகுது. இங்கே பாருங்கள் தண்ணி வருது பார்த்தீங்களா. ஸோ இதுதான் மக்களே. ஒரு 1/2 வந்து ரன் ஆகட்டும், தண்ணிலாம் கொஞ்சம் செட்டில் ஆகட்டும். அதுக்கப்புறம் வந்து நம்ம ஃபிஷ் வந்து உள்ளே போடுவோம். ஸோ இப்போ வந்து மோட்டர் போட்டு விட்டுருக்கேன். கொஞ்ச நேரம் வந்து தண்ணி ரொட்டேஷன் ஆகட்டும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 1 டே வெயிட் பண்ணோம் நம்ம மீன் போடுறதுக்கு. ஆனால் நம்ம ஏற்கனவே மீனை வந்து வாங்கிட்டு வந்துட்டோம். ஸோ ரொம்ப நேரம் கவரில் வைக்க முடியாது. அதனால் வந்து மீனை வந்து உள்ளே விட போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு கோயில் காப்பை வந்து பக்கெட்டில் எல்லா மீனையும் எடுத்து பக்கெட்டில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு விட்டுடலாம். நெக்ஸ்ட்டு கப்பீஸ். நெக்ஸ்ட்டு வந்து ஜீப்ரா இல்லை, இது டெட்ரா. இது வந்து ஜுவல் ஃபிஷ்ன்னு வாங்க. சரி, நெக்ஸ்ட்டு வந்து ரெட் மாலியில் பலூன். அந்த வயிறு கொஞ்சம் பெருசாக இருக்கும் இதுக்கு. ஸோ இதுலேயே வந்து ஒயிட் மாலி பலூனில் வந்து பார்த்தேன். இதுலேயே வேல் டைல்லாம் இருக்கும் சூப்பராக. பட் ஆனால் அங்கே அந்தளவுக்கு இல்லை. நம்ம வந்து இங்கே லோக்கல் ஷாப்பில் எங்கேயாவது கிடைக்குதான்னு பார்ப்போம். ஸோ எல்லா ஃபிஷ்ஷையும் வந்து இப்போ நம்ம பக்கெட்டில் விட்டுருக்கோம். இதுலேருந்து நம்ம நெட்டில் எடுத்து உள்ளே போடுவோம். ஸோ ஃபிஷ்ஷஸை பாருங்கள். ஸோ இதை எடுத்து நம்ம உள்ள நெட்டில் வந்து ஒன்று ஒன்றா போட போகிறோம். ஒன்று ஒன்றும் இல்லை, கொஞ்சம் நிறைய தான் எடுத்து போட போகிறோம். அங்கே எப்படின்னு பார்ப்போம். ஸோ இப்போ வந்து நம்ம ஃபிஷ்ஷை வந்து உள்ளே போட போகிறோம். இந்த இதெல்லாம் பொடியாக இருக்கிறதுனால நம்ம எடுத்துகிட்டு க்ளோஸ் பண்ணி தான் விடணும். minutes later. ஸோ எல்லாரையும் விட்டாச்சு. உள்ள எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். எல்லாம் உள்ளே போகுது பாருங்கள். நிறைய இருக்கும்ன்ட்டு பார்த்தோம், பரவாயில்ல. இது கொஞ்சம் கம்மி தான்.
இதோட நிறுத்திப்போம். சூப்பராக ஏதாவது ஃபிஷ் கட்ஸ்னால் வாங்கி போடுவோம். ஸோ கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே எப்படி இருக்குன்ட்டு. கலர்ஃபுல்லாக இருக்குல்ல? இப்போ வந்து பியூர் ஒயிட்டில் இருக்குது, லைட்டாக ப்ளூ கலர் அடிக்குது. இந்த குட்டி மீனுங்களாம் மேலே இருக்குங்க, மேலே மிதக்குதுங்க. ஸோ மக்களே கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட வியூஸை சொல்லுங்கள் எப்படி இருக்குன்ட்டு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஆனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. சீக்கிரமாக உங்களை அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் நான் மீட் பண்ணுறேன். பாய்.